மோட்சமே ஆதித்யா, எனக்கு உங்க கூட வாழ ஆசையா இருக்கு ஆதித்யா. என்னால உங்க மூஞ்சியை கூட பார்க்க முடியல. எனக்கு தெரியும் ஆதித்யா, என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னு. என்ன பண்றது, நான் தான் சரியான முட்டாளா இருந்திருக்கேன். நீங்க சொல்றது உண்மைன்னு நான் நம்பவே இல்லை ஆதித்யா. அதுக்கப்புறம் என் தங்கச்சி தான் சொன்னா எல்லா உண்மையும். அந்த உண்மை தெரிஞ்சும் என்னால உங்க மூஞ்சிலே முழிக்க முடியல ஆதித்யா. உங்களை அந்த மாதிரி பேசிருக்கவே கூடாது. நீ மன்னிச்சிருங்க ஆதித்யா. அதனால நான் அந்த ஊரை விட்டே போறேன். இனிமே என்னைக்குமே உங்க லைஃப்ல நான் வர மாட்டேன் ஆதித்யா. பயணிகள் கவனத்துக்கு. சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்லும் விமானம் இன்னும் சில மணி நேரத்தில் புறப்படுகிறது. அனைத்து பயணிகளும் விமானத்தில் ஏறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில மணி நேரத்தில் விமானம் பறக்க போகிறது. அனைத்து பயணிகளும் விமானக்குள் செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இனிமே நான் உங்க லைஃப்ல இல்ல ஆதித்யா. இந்த ஊரை விட்டு இப்ப போக போறேன். இனிமே நீங்களும் என்னை பார்க்க நினைச்சாலும் நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். இப்ப நாங்க விட்டு போறோம் ஆதித்யா. சென்னையிலிருந்து அமெரிக்கா செல்லும் விமானம் புறப்படுகிறது. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க சார். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? இன்னையிலிருந்து அமெரிக்கா ஃப்ளைட் கிளம்பிருச்சா மேம்? எஸ் சார், கிளம்பிருச்சு. தேங்க்யூ மேம். ஓகே சார். ஐஸ்வர்யா, என்னை விட்டு போயிட்டியே. நான் ஐஸ்வர்யா, நான் என்ன ஐஸ்வர்யா தப்பு பண்ணேன்? எதுக்கு என்னை விட்டு போயிட்ட? திரும்பி வா ஐஸ்வர்யா. என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சை கிள்ளாதே. ஆசை வார்த்தை எல்லாமே இன்று கீறலாய், இந்த நெஞ்சின் ஓரத்தில் பாய செய்கிறாய். இன்னும் நீ வந்தாய், இன்னும் வாழ்கின்றாய். அண்ணா, அண்ணி எங்கண்ணா? அண்ணியை நீ பாத்தியா? அவ போயிட்டாடா. நம்மளெல்லாம் விட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டா. இனி நானே நினைச்சாலும் அவ வரமாட்டா. ஃப்ளைட் போயிருச்சாமா. என்ன நான் சொல்ற? அண்ணி நம்மளை விட்டு போயிட்டாங்களா? ஆமாடா, ஃப்ளைட் போயிருச்சு. அக்கா, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா தீபிகா, ஃப்ளைட் இப்பதான் போச்சு. அக்கா கூட உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேனே. ஆனா அக்கா இப்ப போயிட்டாலே மாமா. என்ன பண்றது தீபிகா, இதுதான் விதி. என்னையும் ஐஸ்வர்யா இந்த விதி பிரிச்சிருச்சு. அண்ணா, அங்க பாருங்க, அண்ணி வராங்க. ஏன் அர்ஜுன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துற? பொய் சொல்லாதடா, அவளா வரமாட்டா. ஆமா, அவர் ஒண்ணு பொய் சொல்லல. அங்க பாருங்க, அக்கா வரா. உண்மையாவா? ஆமா மாமா. பாருங்கண்ணா. ஐஸ்வர்யா, மாமா, ஆதி மாமா. நெடுநாள் நிலவும் நிலவின் கலங்கம் துடைக்க கைகள் கோக்குமே. உருவாக்கினாய் அதிகாலையை, ஆகவே நீ என் வாழ்வின் மோட்சமே. கோதாவரி, என் பொண்ணு எங்க அண்ணி வந்துட்டாளா? இல்ல கோதாவரி, அவ இன்னும் காணோம். வீட்டு வரேன்னு சொல்லி போனாங்க, அவங்களும் இன்னும் காணோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. எப்போ அண்ணி என் பொண்ணு வருவா? அவளே சந்தோஷமா இங்க வந்தா, அப்புறம் ஏன் அவ அமெரிக்கா போறா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழணும் அண்ணி. ஆமா கோதாவரி, நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். அம்மா ஐஸ்வர்யா, வாங்கம்மா வாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டியா? வந்துட்டேன் அத்தை. அம்மா அத்தை, என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, எனக்கு அப்பவே தெரியும் என் சின்ன மருமக கூட்டிட்டு வந்துருவான்னு. ரொம்ப நன்றி தீபிகா. என்ன அத்தை பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அன்னைக்கு சொல்ல, நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். நல்ல வேலை, அண்ணா அண்ணி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆமாடா, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான் அண்ணி. ஐஸ்வர்யா, சொல்லுங்க அத்தை. நாளைக்கு உனக்கும் தீபிகாவுக்கும் கோவில தாளிச்சேன் போலான்னு இருக்கமா? சரிங்க அத்தை. தீபிகா, உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான் அத்தை. சரிம்மா, நீங்க உள்ள போங்க. சரிங்கம்மா. எனக்கு மனசே நிறைஞ்சிருச்சு கோதாவரி. ஆமாங்க அண்ணி, எனக்கு இப்பதான் மனசு சரியா இருக்கு அண்ணி. ஆமா கோதாவரி, என் மருமக இல்லாம இது வீடாவே இல்லை. இதோ நான் ஒரு குடிசையில இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாலும் நான் ஒரு குடிசையிலே இருக்க மாதிரி தோணுது. ஆனா எனக்கு இப்பதான் என் மருமக வந்ததுக்கப்புறம் இந்த வீடு ஒரு அரண்மனை மாதிரி தெரியுது. ரொம்ப சந்தோஷம் கோதாவரி, நல்ல புள்ளைய பெற்று வச்சிருக்க. சரிங்க அண்ணி. என்ன அண்ணி என்கிட்ட சொல்லவே இல்லை? நாளைக்கு தாளிச்சேன் போலான்னு சொல்றீங்க? ஆமா கோதாவரி, சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதே அடுத்த நாளே போலான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்து போயிருச்சு. இதனாலதான் நான் நல்லா யோசிச்சேன், நாளைக்கு போட்டலான்னு. சரிங்க அண்ணி, நல்ல முடிவுதான். சரி அண்ணி, நான் வரேன். கோதாவரி, இருந்துட்டு போ. இல்லைங்க அண்ணி, அவர் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னார் அண்ணி. என்ன வராரா? ஆமாங்க அண்ணி, அதனால நான் கிளம்புறேங்க அண்ணி. சரி கோதாவரி, என்ன கேட்டேன்னு சொல்லு. அடியே கோதாவரி, நீ நான் சும்மா விட மாட்டேன்டி. என்னோட பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்தை பாருடி, நான் எப்படி பறிக்கிறேன்னு.
உன்னோட பொண்ணை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன் கோதாவரி. உன்னோட பொண்ணை நிம்மதியா வாழ விட மாட்டேன். இனிமே பாருடி என்னோட ஆட்டத்தை. நான் உங்க குடும்பத்துக்கு ஒவ்வொரு கஷ்டமா கொடுத்து என்னெல்லாம் பண்றேன்னு பாரு. இனிமே என்கிட்ட மோதுனா அதுதாண்டி நடக்கும். இது நான் நடத்தி காட்டுவேன். இனிமே பாப்பீங்க இந்த ராதிகா யாருன்னு. உன் பொண்ணு என் வீட்டு மருமகளா இருக்க முடியாதுன்னு சொன்னால அவளுக்கு இருக்குடி. என் வீட்டுல மருமகளா இல்லாதவ அந்த வீட்டுல மருமகளா நான் இருக்க விட மாட்டேன். அவளை நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறேன்டி. அப்ப தெரியும்டி நான் யாருன்னு அவளுக்கு. இனிமே தாண்டி என்னோட மெயின் பிக்சரை நீங்க பார்க்க போறீங்க. அம்மா ராகவ் அம்மா எப்படிடா வந்த? இதுக்குதாம்மா ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன்டா. இந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவங்க சந்தோஷமா அங்க இருக்காங்க. இந்த சந்தோஷம் உங்களுக்கு என்னைக்குமே நிலைக்காதுடா. ஆமாமா, இது நம்ம என்னைக்குமே நிலைக்க கூடாது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. சொல்லுமா. பேசாம ஐஸ்வர்யாவை கொண்டுடலாம்டா. அம்மா நிறுத்துங்க. இங்க பாருமா, என் ஐஸ்வர்யாச்சு நீ பண்ண அவ்வளோதாம்மா. நான் அம்மா கூட பார்க்க மாட்டேன், கொன்றுவேன் நீ. ராகவ் என்னடா பேசுற? அவன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னைய வேணான்னு போனவடா. இங்க பாருமா, அவளா ஒன்றும் போகல. அவளுக்கு என்ன பிடிக்காததான். கடைசி நேரத்துல அந்த ஆதித்யா வந்து கெடுத்து விட்டுட்டான். இந்த பிளானே பாலா போச்சுமா. நான் ஆதித்யா தாமா பழி வாங்கணும். ஐஸ்வர்யா என்னமா பண்ணா? உனக்கு சொத்து கிடைக்கலன்னு அவளை கொல்ல சொல்றியா? இது இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்லம்மா, எதுவுமே வேண்டாம். நான் ஒரு புது பிளான் வச்சிருக்கேன். இந்த பிளானுக்கு மட்டும் நீ என் கூட இருமா, அது மட்டும் போதும். சரிடா, இந்த பிளானுக்கு நான் ஓகே சொல்றேன். இந்த பிளான் மட்டும் நம்மளுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு, நீ அவ்வளோதாமா. நீ ஒரு கோடீஸ்வரி ஆயிடுவமா. அப்படியேடா பிளான் வச்சிருக்க? இந்த பிளானை நீயும் பாப்ப. இங்க பாருடா, நம்மளுக்கு தோல்வி மட்டும் என்னைக்குமே வரக்கூடாது. இந்த பிளான்ல நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும்டா. கண்டிப்பாமா, நாம தான் ஜெயிப்போம். ஆமா ராகவ், நாம தான் ஜெயிப்போம். நீ இருக்கீங்களா? உள்ள வரலாமா? ராதிகா நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ராதிகா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ அண்ணா இங்க ரூம்ல இருக்காரு, நேத்து தான் வந்தாரு. என்ன நீ என்கிட்ட ஒரு வார்த்தையோட சொல்லவே இல்ல? என்ன எனக்கு காலே பண்ணல? இது வந்தோடனே ஒரே ஃபோன் கால் தான், ஃபோன் பேசிட்டே இருந்தாரு. ஒரு கம்பெனில நிறைய பேர் கூப்பிட்டே இருக்காங்க, அதனால நான் ஊருக்கே வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்படியே வந்துட்டாரு, பரவாயில்ல. ஆனா ஒரு சின்ன வருத்தம் தான், இந்த பொண்ணு கணத்துல அவர் இல்லையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க நீ, அதான் அண்ணா வந்துட்டார்ல. என்ன ராதிகா, என்ன விஷயம்? ஏதாச்சும் விஷயம் தானே வரவே, இல்லாட்டி நீ வருவியா இங்க? அப்படிலாம் இல்ல அண்ணி, இந்த பையனுக்கு நாங்க பொண்ணு பார்த்திருக்கோம். இதனாலதான் நீ உங்களையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அங்க பொண்ணு பார்க்க போலான்னு இருக்கோம். நீங்க என்ன நீ சொல்றீங்க? இல்லோட பையன் விருப்பம் தானே ராதிகா? ஆமாங்க அண்ணி, ராகவ் தான் சொன்னா போய் அத்தையை கூட்டிட்டு வாமா எல்லாரும் போலான்னு. ஓ அப்படியா, சரி ராதிகா, நான் என்னோட அண்ணியும் கூப்பிடுறேன், அவங்களும் வரட்டும். சரிங்க நீ எல்லாரும் வரட்டும். என்னையும் வர சொல்லுங்க. சரி ராதிகா. சரிங்க நீ, நான் கிளம்புறேன். ராதிகா உட்கார, ஒரு காஃபி குடிச்சிட்டு போ. இல்லைங்க நீ, நிறைய வேலை இருக்கு. ஓ சரி சரி மா, நம்ம எப்ப போறோம்? நாளைக்கு அண்ணி. சரி ராதிகா, ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க அண்ணி. நம்ம ஐஸ்வர்யாக்கும் தீபிகாக்கும் நாளைக்கு தாலி செயின் போடுறோமா, வந்துரு. என்ன நீ இப்ப சொல்றீங்க, நீ கூப்பிடவே இல்ல? இல்ல ராதிகா, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். இத கல்யாணத்துக்கே வரலையே. இல்லைங்க, நீங்க கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. சரி நான் வரேன். சரி ராதிகா.